ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் சி இதெல்லாமே நிறைய இருக்கிறதுனால அப்பப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கோங்க. வாங்க பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் பாதி எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 5லிருந்து 6 புதினா இலை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன், வெள்ளரிக்காவை சேர்த்துடுறேன், புதினா இலைகள், எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சிக்கிறேன். இனிப்புக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை சேர்க்க பிடிக்காதவங்க தேன், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம் ஜூஸை நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன். ஜூஸ் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப் பதிலாக நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது கோல்டு வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பீட்ரூட், பாதி வெள்ளரிக்காய், அரை எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் பீட்ரூட் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.